கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்கன்னு யாராவது உங்ககிட்ட ஸ்கேம் கால் பண்ணாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய 3 அத்தியாவசியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தயவு செஞ்சு அந்த மாரி கால்ஸ எடுக்காதீங்க. உங்களுக்கு WhatsAppல ரேண்டமா யாராவது லிங்க் அனுப்பிச்சு, "மச்சான் கிளிக் திஸ் ஃபோட்டோ, மச்சான் சி த ஃபோட்டோ" அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த லிங்க கிளிக் பண்ணாதீங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணா உங்க என்டயர் ஃபோனே ஈஸியா வேற ஒருத்தர் வேற ஒரு விண்டோல உட்கார்ந்து ஈஸியா ஹேக் பண்ண முடியும். ஸோ நீங்க அதிலருந்து தப்பிக்க வேண்டியது முக்கியமா உங்களுடைய அலர்ட்னஸ் தான். ஏன்னாக்க நார்மலா உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு இந்த மாரி ஒரு ஃபோட்டோ அனுப்ப போறாங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்க. பிகாஸ் உங்க ஃப்ரெண்டே இருந்தாலுமே உங்ககிட்ட கால் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் இந்த மாரி லிங்க் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு ஸ்கேமா தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி விஷயத்துலருந்து அலர்ட்டா இருங்க. 2வது விஷயம், இப்போ சப்போஸிங்லி இந்த மாரி ஸ்கேம் கால் வருது. யாராவது உங்ககிட்ட ஃபோன் பண்ணி, உங்க பையனோ, இல்ல உங்க அப்பாவோ, அம்மாவோ, தங்கச்சியோ, அம்மாவோ யாரோ ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு சொன்னா, தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேச்சு குடுக்கறத நிறுத்திட்டு கால கட் பண்ணி உடனே அந்த கால பிளாக் பண்ணிடுங்க. தெரியாம கூட டேட்டா ஷேர் பண்ணாதீங்க. பட் இஃப் இன் கேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனே நீங்க சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு கூட உங்க போலீஸ் உங்க உங்க அப்பாவோ, அம்மாவோ, அண்ணனோ, அக்காவோ, தம்பியோ, தங்கச்சியோ யாராவது ஒருத்தர் வந்து போலீஸ் வேடத்துல வந்து உட்கார்ந்துட்டு, இவங்க என் கூட தான் இருக்காங்க. நான் இவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா, இப்படி நீங்க நம்பக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது பெரிய ஒரு விளைவுல போய் முடியும். அதே மாரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. கொரியர் வந்து பாம்பேலேருந்து வந்திருக்கு, டெல்லிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட தயவு செஞ்சு நம்பாதீங்க. அத வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் அத ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னாக்கா கொரியர் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து வர்றவன் வீட்டுக்கு தான் வருவான். ஃபோன் பண்ணி இந்த மாரி ஓடிபியோ எதுவும் கேட்க மாட்டான். ஸோ அட் த சேம் டைம் இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது உங்கள சுத்தி என்ன நடக்குதுன்றத கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா, நாட்டு நடப்பு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா, இவங்க குறி வைக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் அண்ட் பெண்கள் தான். ஏன்னா, அவங்களுக்கு தான் இத பத்தின சமூக அறிவு கம்மின்னு நெனச்சுக்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இது ஈக்குவலான அளவுல சமூக அறிவுன்றது இருக்கு. ஸோ உங்களோட சமூக அறிவ தயவு செஞ்சு டிஜிட்டல் அறிவா மாத்திக்கோங்க. இத பத்தின விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. அரசாங்கமும் இதுக்கு நெறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங்க்கு ஒரு விஷயத்துல அடிமையாயிடாதீங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சைபர் புல்லிங் பண்றாங்க, இல்ல ஃபோன் பண்ணி நான் வந்து மாஃப் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னா, முதல்ல அவங்க அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணிட்டு, அந்த மாரி சொல்றவங்கள அவாய்ட் பண்ணுங்க. அப்படி பண்ற மாரி தெரிஞ்சது உங்களுக்கு இன்னும் சேஃபர் சைடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுங்க. சைபர் சைபர் இதுல போய் ஒரு சைபர் போலீஸ்ட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுங்க. அப்புறம் நேஷனல் ஹெல்ப்லைனுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்ககிட்ட உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கன்சர்ன்ஸ எஸ்கலேட் பண்ணலாம். குறிப்பா பெண்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா, மகளிர் காவல்துறையிட்ட போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. சைபர் கிரைம்லயும் ஒரு ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நாளைக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, நீங்க அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு இருக்கக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட ஃபோன்ன்றது நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு உங்க ஃபோன கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அட் த சேம் டைம் டிஜிட்டல் புல்லிங்க்கு தயவு செஞ்சு ஒரு ஆளா மாறிடாதீங்க. ஏன்னாக்க டிஜிட்டல் புல்லிங்ல பல பேர் அவங்களோட வாழ்க்கைய இழந்திருக்காங்க. நீங்க உங்க வாழ்க்கைய இழந்துராதீங்க அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு நோட் சொல்லுங்க.